Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல சூப்பர் டேஸ்டி நட்டி பபிள் கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். ஸோ வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போறது 1 kg கேக்கோட ரெசிபி. நட்டி பபிள் கேக்கோட மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் பவுடர் தான். டோட்டலா 1 kg கேக்குக்கு இந்த மாதிரி 5 rupeesக்குள்ள 2 பேக் வாங்கியிருக்கேன். இது கரெக்டாக நமக்கு போதுமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கேக்ல மிக்ஸ் பண்ணக்கூடிய மில்க் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு நல்ல ஹாட்டான மில்க் எடுத்துக்கோங்க. இனி இதுல 2 tablespoon அளவுக்கு பூஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மில்க் ஹாட்டா எடுத்தா மட்டும்தான் பூஸ்ட் அந்த மில்க் கூட மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மில்கை கூலாக வச்சிருங்க. எக் பீட் பண்றதுக்கு நான் ஸ்டாண்ட் மிக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாண்ட் மிக்சர் பவுல்ல 4 ரூம் டெம்பரேச்சர் உள்ள முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு கூடவே 1 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர், 1/4 teaspoon அளவுக்கு சால்ட், தென் 1 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இந்த இவ்வளவும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் பீட் பண்ண வச்சிடலாம். ஸோ ஸ்டாண்ட் மிக்சரில் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எவ்வளோ எக் பீட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி எக் பீட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா சுகர் இந்த மாதிரி மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த டைமில் அவன் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 10 minutes ப்ரீஹீட் போட்டுடலாம். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா, 1 teaspoon அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 teaspoon அளவுக்கு பேக்கிங் சோடா, இந்த மூணையும் சேர்த்து 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட்டு வரலாம், நான் வேறு எந்த ரெசிபிலையுமே பேக்கிங் சோடா ஆட் பண்ண மாட்டேன். பட் இதுக்கு எதுக்காக ஆட் பண்ணேன் அப்படின்னா நம்ம இதில் ஒரு நியூ இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துருக்கோம், பூஸ்ட் பவுடர். ஸோ அதுக்கு கூட ரியாக்ட் ஆகிறதுக்கு சோடா தேவைப்படும், அதனால தான் இதில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இனி இதை ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இந்த கேக்கை 2 half kg நான் செய்ய போகிறேன். அதனால 2 6-inch டின்ல பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் 1 kg கேக்காக செய்ய போகிறீங்க அப்படின்னா 8-inch டின்லையா எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ நம்ம ரெடி பண்ணுற டைமில் எக்கு கரெக்டாக பீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு கூட 2 tablespoon அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ண விட்டுட்டு அப்புறமா நம்ம ஸ்டாண்ட் மிக்சர் ஆஃப் பண்ணி பவுலை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் ஒரு 3 batches ஆட் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கேக்கு ஸ்பாஞ்ச் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகாத மெயின் ரீசன் வந்து நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறது ஓவர் மிக்ஸ் ஆகிறதுனால தான். ஸோ அந்த மிக்சிங்கில் கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வந்து ஸ்பாஞ்ச் ரெடி பண்ண முடியும். அதே மாதிரியே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு விஸ்க் யூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஓவர் மிக்ஸ் ஆகாமல் கிடைக்கும். இப்போ கட் அண்ட் ஃபோல்டிங் மெத்தட் அப்படின்னா இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த மெத்தட் தான். ஸோ கட் பண்ணணும், அகைன் ஃபோல்ட் பண்ணணும், கட் பண்ணணும், ஃபோல்ட் பண்ணணும், இது ரிப்பீட்டடாக செய்துகிட்டே இருக்கணும். சேம் டைம் மிக்சிங் பவுலோட பாட்டமில் அந்த ஃப்ளோர் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையும் அடியில் அதை இலக்கி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ லம்ஸ் எதுவுமே இல்லாமல் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தா பூஸ்ட் மிக்ஸ் பண்ண அந்த மில்க்கை வந்து 3 batches ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மில்க்கு கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும், சூடோட சேர்க்கக்கூடாது. நட்டி பபிள் கேக்கோட ரெசிபி வீடியோ நான் ஜனவரியிலேயே செப்பரேட்டாக செய்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து ஃபுல் வீடியோவுமே எப்படின்னு தெரில, ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த நட்டி பபிள் கேக்கோட ஆர்டர் கிடைச்சாலும் பட் அது கஸ்டமைஸ்டு டெக்கரேஷனாக இருக்கும், டிஃபால்ட் டெக்கரேஷன் செய்கிறது மாதிரி சான்சஸ் கிடைக்கல. பட் எனக்கு இந்த டைம் சேர்ந்து 2 half kg ஆர்டர் கிடைச்சிது. பட் அதில் வந்து ஒன்று டிஃபால்ட் டெக்கரேஷன் செய்கிறது மாதிரியான சான்ஸ் கிடச்சிது. அதனால தான் உங்களுக்கு ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லி நான் இதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த பேட்டர் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி முடியும் போது இந்த மாதிரி நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கணும் பேட்டர். இந்த லிக்யூட் டைப்லலாம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஓவர் மிக்ஸ் ஆயிரும், கேக்கு நல்லா ஹைட்டு வராது. அதுவும் ஸ்பாஞ்ச் நல்லா சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாக இருக்கும். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. 2 6-inch டின்லையும் ஈக்குவலாக நட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கேக்கு பேட்டரில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி கிடைக்கும். இதோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 160 டிகிரிக்கு 8-inch டின்ல செய்கிறதா இருந்ததுன்னா 40 minutes வரும். தென் இது வந்து 6-inch டின் அப்படிங்கிறதுனால 30 minutesல நமக்கு பேக் ஆகி கிடைக்கும்.
ஸோ ஸ்டார்டிங்கில் பாட்டம் ராட் மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் 15 மினிட்ஸ் மட்டும் டாப் அண்ட் பாட்டம் 2 ராடும் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கேக் ஸ்பாஞ்சோட டாப்பு நமக்கு அந்த ஒற்றை தன்மை இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும். கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருச்சு. இனி இதை டிமோல் பண்ணிவிட்டு கூலாக விட்டுடலாம். ஸோ கேக் கூலாகிற அந்த டைமில் நம்ம கேக்கு ஃபில்லிங்ஸ் உள்ளது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு சாக்கோ சிப்ஸ், பாதாம், அப்புறம் கேஷ்யூவும் எடுத்திருக்கேன். இனி இந்த பாதாமை சின்ன சின்ன பீசஸாக ரொம்ப தின்னாக இருக்கிறது மாதிரியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்தால் தான் நம்ம கேக்குக்கு ஃபில்லிங்ஸ் கொடுத்து அதை சாப்பிடும் போதும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படி இல்லை பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சுன்னா அந்த கேக்கு இடையில இந்த மாதிரி பெரிய பீஸ் கடிபடும் போது சாப்பிட நல்லா இருக்காது. அதே மாதிரியே கேக்கோட சைடில் அவுட்டரில் வந்து நமக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரியாக கிராஸ்லேயே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா கேஷ்யூஸ், அதுவும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்புறமா இந்த ஸ்லைஸ் பண்ண பாதாம், கட் பண்ண கேஷ்யூ, தென் இந்த சாக்கோ சிப்ஸ், இந்த 3ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் சோக் பண்ணுறதுக்கு சுகர் சிரப் இல்லாமல் மில்க்கு வச்சு சோக் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 கப்பு மில்கில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இனி இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மில்க்கு கம்ப்ளீட்டாக கூலானதுக்கு அப்புறமா தான் கேக்கில் சோக் பண்ணோம். இனி ஒயிட் சாக்லேட் கனாச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 100 கிராம்ஸ் ஒயிட் காம்பவுண்டும் 50 கிராம்ஸ் விப்பிங் க்ரீமும் எடுத்துக்கலாம். இனி இந்த ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயில் மெத்தட் அப்படிங்கிறது பாட்டமில் இருக்கிற பவுலில் ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பவுலில் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் எடுத்துகிட்டு இந்த ஹாட் வாட்டரோட வேப்பர் வர அந்த ஒரு ஹீட்டில் நம்ம இந்த ரெண்டையுமே மெல்ட் பண்ணி எடுக்கணும். ஸ்பாஞ்ச் நான் வெயிட்டு காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அது டவுட்டு கேட்குறீங்க, 1 kg கேக் செய்யும்போது ஸ்பாஞ்ச் வெயிட் எவ்வளோ வரும்னு. இது பார்த்தீங்கன்னா இந்த 2 1/2 kg டின்லையும் பேக் ஆனது 484 கிராம்ஸ் அளவுக்கு வெயிட் வந்திருக்கு. இப்போ நீங்கள் செய்யும்போது எக்ஸாக்ட் இதே வெயிட் தான் வரணும்னு இல்லை, கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ வந்து வரலாம், அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. கேக்கோட டாப்பில் ஒரு ஸ்கின் லேயர் வரும் இல்லையா, அதை நான் ரிமூவ் பண்ணி எடுக்கலை. ஏன்னா நமக்கு அந்த ஸ்பாஞ்சும் ஸ்கின் லேயர் ரெண்டுமே சேம் கலர்லேயே தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படி இருக்கட்டும்னு விட்டேன். ஸோ கேக்கை 3 ஈக்குவல் லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ராப்பராக ஸ்லைஸ் பண்ண தெரியலை அப்படின்னா நான் எப்படி ஸ்லைஸ் பண்ணுங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இப்போ நான் டோட்டலாக இந்த 1 kg கேக்குக்கு சேர்த்து தான் க்ரீம் பீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ 1 kg கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கப் எடுத்துருக்கிறேன். ஏன்னா 2 செப்பரேட் கேக் அப்படிங்கிறதுனால க்ரீம் அதிகமாக தேவைப்படும். இப்போ 1 kg கேக்குக்கு இப்போ நாசல் டெக்கரேஷன் எதுவுமே இல்லாமல் பிளெயின் ஐசிங் கொடுக்குறதா இருந்ததுன்னா 1.5 கப் டு 1.25 கப் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இனி கேக் ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு போர்டு எடுத்துகிட்டு அதோட பாட்டமில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி அந்த போர்ட் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயா ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை எடுத்து வச்சிடலாம். ஸோ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த நட்டி பபிள் கேக்கோட அந்த மில்க் மிக்ஸை எடுத்து கேக் ஸ்பாஞ்சு ஃபுல்லாக நல்லா படுறது மாதிரியாக சோக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு மேலே க்ரீம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 inch திக்னஸ் இருக்கிறது மாதிரியாக க்ரீம் கொடுத்துக்கணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாக்லேட் கனாச்சே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதை பேலட் நைஃப் யூஸ் பண்ணி கேக் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு மேலே கொஞ்சமாக தேவைக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு அதுலேயும் நம்ம ஃபர்ஸ்ட்டு செய்தோம் இல்லையா அதே ப்ரொசீஜர் வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். இனி தேர்ட் லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு அதோட டாப்பில் ஜஸ்ட்டு சோக்கிங் மட்டும் கொடுத்தால் போதும். இனி நம்ம க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ க்ரம் கோட்டிங் கொடுக்கும்போது அந்த ஒவ்வொரு லேயர் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த இடையில கேப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே நல்லா நீட்டாக ஃபில் ஆகிறது மாதிரியாக க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஐசிங் செய்யும்போது ஈஸியாக இருக்கும். க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஐசிங் செய்தால் போதும். ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் போர்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த போர்டில் இருக்கக்கூடிய க்ரம்ஸ் க்ரீம் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா ட்ரை ஆகி செட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஐசிங் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலான்னு விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லை ஐசிங் செய்யும்போது அந்த க்ரீமுக்கு இடையில் நம்ம அந்த கேக்கோட க்ரம்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும், நீட் ஐசிங் கிடைக்காது. ஸோ கேக் நல்லா செட் ஆகிடுச்சு. இனி நம்ம ஐசிங் செய்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேர்ன் டேபிளில் ரொட்டேட் பண்ணிவிட்டு கேக்கோட சைடு டாப்பில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியாக க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன் ஐசிங் செய்கிறதுக்கு. ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா கேக்கோட சைடு டாப் எல்லாத்துலேயுமே நல்ல ஈவனாக நமக்கு க்ரீம் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இனி நம்ம அந்த பைப்பிங் கொடுத்த அந்த மார்க்கிங் போகிறது மாதிரியாக பேலட் நைஃப் யூஸ் பண்ணி சைடு டாப் எல்லாத்தையுமே அந்த ஈவனாக க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இனி ஸ்க்ராப்பரை வெர்டிகலாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி டேன் டேபிளை ரொட்டேட் பண்ணி விட்டால் போதும், நமக்கு சைடு நல்லா நீட்டாக கவர் ஆகி கிடச்சிடும். அப்புறமா கேக்கோட டாப்பில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய க்ரீமை பேலட் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக எடுத்தாலே நமக்கு நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி எடுக்க முடியும். ஸோ பர்ஃபெக்டாக ஐசிங் எப்படி செய்யணுங்கிறதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ நட்டி பபிள் கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த கேக்கோட சைட்ஸில் எல்லாம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த நட்ஸு, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அப்புறமா அந்த கேக்கோட டாப்பில் அந்த பபிள்ஸோட டிசைன் கொடுக்கறதுக்கு நம்ம ஒயிட் சாக்லேட் கனாஷே ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, சேம் அந்த கனாஷே தான் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துகிட்டு கேக்குக்கு டாப்பில் சின்ன சின்ன அந்த ட்ராப்ஸ் இருக்கிறது மாதிரியாக நம்ம விட்டுக்கலாம். ஸோ இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா அது நம்ம தேவைக்கு கொஞ்சம் சின்னதும் பெருசுமா மிக்சடாக இருக்கிறது மாதிரி எல்லா இடத்துலையுமா அங்கே இங்கேயா கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கனாச்சே ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். ஜஸ்ட்டு நமக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணாலே போதும். கேக் மேலே ஃபுல்லாக பபிள்ஸ் டெக்கரேஷன் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே பூஸ்ட் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு சீவு வச்சு ஈவனாக எல்லா இடத்துலையுமே படுறது மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அந்த லம்ஸாக விழுந்துருச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு லுக் இருக்காது. ஸோ ஈவனாக படுறது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அந்த ஸ்ட்ரெயினரில் பூஸ்ட்டு எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஏர் கூட ரியாக்ட் ஆகி அப்படியே அந்த பூஸ்ட்டு செட் ஆகிடும், ஸ்ட்ரெயினர்லேருந்து விழாமல் அந்த ஒட்டி பிடிச்சது மாதிரியாகவே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக செய்தால் பெட்டராக இருக்கும். அதுவும் நம்ம இதுக்கு மேலே ஃபுல்லாகவே இந்த பூஸ்ட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி உடனே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதை ஒரு மினிமம் ½ ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் அது ஈவனாக கரெக்டாக அந்த பவுட்ரு அப்படியே மெல்ட் ஆகி அந்த பபிள்ஸ் மேலே அப்படி செட் ஆகி இருக்கும் போது கரெக்டான அந்த நட்டி பபிள் கேக்கோட லுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேக்குக்கு வந்து சூப்பராக டேஸ்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு 6 ஹவராவது ஃப்ரிட்ஜில் நம்ம செட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா எடுத்து ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ணால் போதும். அப்போ தான் கேக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லை நீங்கள் ஐசிங் முடிச்சு டெக்கரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா கூட 6 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா கஸ்டமருக்கு கொடுத்தாலும் போதும். ஸோ இந்த கேக்கை நான் ஒரு 15 மினிட்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அந்த பூஸ்ட் எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த கேக்குக்கு மேலே அப்படி செட்டில் ஆகிருக்கு. ஸோ இனி இந்த பார்டரில் ஜஸ்ட்டு பைப்பிங் கொடுத்துக்கிறேன், அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேக்கு கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும், பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லணும். ஸோ இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, லேட் ஆனாலும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வேறு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.